2010 11வது கேள்வி. ஒரு புள்ளிப்பொருள் ஓவானது உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு மெல்லிய குவியவில்லைக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. காட்டப்பட்டுள்ள படுகதிரின் முறிந்த பாதையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பதுன்னு சொல்லி இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல பாருங்க, இந்த புள்ளி பொருள் ஓன்றது இந்த இரு குவியவில்லோட குவியத்துக்குள்ள இருக்கு. அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒரு பொருள் ஒரு இரு குவியவில்லோட குவியத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொன்னா அதால உருவாக்கப்படுற பிம்பம் மாய பிம்பம் உருவாக்கும். அப்ப ஒரு மாயபிம்பம் உருவாகக்குள்ள இந்த மாயபிம்பம் இந்த இரு குவியவில்லையினுடைய இடது பக்கமா தான் உருப்பெருத்த ஒரு மாயபிம்பம் உருவாகும். அப்ப இந்த புள்ளி பொருள்ல இருந்து ஒரு ஒளிக்கதிர் போகுதுன்னு சொல்லி சொன்னா அந்த புள்ளி பொருள்ல இருந்து நம்ம ஒளிர்வு மையத்துக்குள்ளால போற கதிர் உங்களுக்கு தெரியும், அது முறியாம அதிர பாதை வழியா அப்படியே போகும். அப்ப எப்பயும் ஒரு மெய்பிம்பம் உருவாகலாம். அந்த பொருள்ல இருந்து அந்த மெய்ப்பொருள்ல இருந்து உருவாகின்ற அந்த ஒளிக்கதிர்கள் இந்த இரு குவியவில்லையில போய் முறிஞ்சி அந்த முறிஞ்ச கதிர்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தான் ஒரு மெய்பிம்பம் உருவாகும். அப்ப இங்க இப்ப மாயபிம்பம் தானே உருவாகுது. அப்ப மாயபிம்பம் உருவாக போறதால இங்க இந்த ஒளிர்வு மையத்துக்குள்ளால போற ஒளிக்கதிரும் இந்த வார இந்த ஒளிக்கதிரும் ஒன்றா சேர்ற மாதிரியான சந்தர்ப்பம் இங்க வரக்கூடாது. அப்ப நம்ம அவங்க தந்த 5 விடைக்கும் புள்ளிப்பொருள் ஓவல இருந்து இந்த ஒளிர்வு மையத்துக்குள்ளால ஒரு கோட்டை நம்ம கீறி பார்க்கணும். அப்படி நம்ம கீறி பார்க்குற நேரத்துல முதலாவது விடையை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒளிக்கதிர் சந்திக்குது. அப்ப அதனால இவடத்து ஒரு மெய்பிம்பம் வர மாதிரி வருது. அப்ப இந்த விட வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விட வராது. அதே மாதிரி இந்த 2வது விடையிலையும் பாருங்க, இந்த புள்ளிப்பொருள் ஓவுல இருந்து வர ஒளிர்வு மையத்துக்குள்ளால போற கதிர் இந்த ஒரு இடத்துல சந்திக்குது. அப்ப இந்த 2வது விடையும் வராது. அதே மாதிரி 3வது விடையிலையும் பாத்தீங்கன்னா அதுவும் இந்த இடத்துல சந்திக்குது. அப்ப 3வதும் வராது. 4வதையும் 5வதுலையும் பார்க்கக்குள்ள 5வதுல போற ஒளிக்கதிரும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய மாதிரி வரும். அப்ப அதால இந்த 5வது விடையும் பாத்தீங்கன்னா வராது. அப்ப ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறதுக்காக இந்த ஒளிர்வு இந்த குவிவில்லையில முறிஞ்சு அங்கால போற கதிர்கள் இப்ப இங்க விரிவடைஞ்சு போற மாதிரி தான் போகும். அப்ப இந்த கதிர்களை இப்ப நம்ம நீட்டணும்னு சொல்லிச்சோன்னா இப்ப இங்க என்ன நடக்கும், எஃப்க்கு இங்கால பக்கம் ஒரு மாயபிம்பம் உருவாகும். இப்ப 4வது விட சரியான விடையவர். 2010 12வது கேள்வி. காட்டப்பட்டுள்ள சுற்றில் அம்பியர்மானி ஏயினூடாக உள்ள மின்னோட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இப்படி இருக்கிற சுற்றை நம்ம ஈஸியா செய்யணும்ன்றதுக்காக வேண்டி இந்த வடிவில் மாற்றி எடுக்கலாம். அப்ப மேலுக்கு இருக்கிற அம்பியர்மானி பிறகு அகத்தடை இல்லாத இந்த வி வோல்டேஜ் இருக்கிற கலம் இந்த வந்திருக்கு. பிறகு மற்ற இந்த 2 கலத்தையும் நம்ம இப்படி மாற்றி எழுதலாம். அப்ப எல்லாம் ஒரே அழுத்த வேறுபாட்டு குறுக்கு தான் இருக்க போகுது. இப்ப இதுல உங்களுக்கு தெரியும், 2 சமாந்தரமா சம மின்னியக்க விசை இருக்கிற கலம் இருந்தா அந்த கலத்தை ஒரு தனிக்கலமா நம்ம மாற்றி எழுதலாம். அப்ப அப்படி தனிக்கலமா மாற்றி எழுதக்குள்ள ஒரு அகத்தடை இப்ப இந்த கலத்துக்கு அகத்தடை இல்லை. இப்ப வெளியில இருக்கிற புறத்தடையை நம்ம அகத்தடைய வார மாதிரியும் இந்த வெளியில இருக்கிற புறத்தடையை உள்ள எடுத்து நம்ம யோசிக்கலாம். இப்ப இந்த களியை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த 2 கலமும் சமாந்தரமா தானே இருக்கு. அப்ப அதோட அதுல மின்னியக்க விசையும் சமனா இருக்கிறதால இது 2 சமாந்தரமா கலத்தாலையும் விளையுளா உருவாக்கப்படுற விளையுள் கலத்துடைய மின்னியக்க விசையும் வியா தான் இருக்க போகுது. அப்படி இந்த இவ்வளவு கலத்தையும் உண்டாக்கக்குள்ள இப்ப நம்ம இப்படி அகத்தடையை ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள இருக்கிற அகத்தடையை நம்ம வெளியில புறத்தடையை எழுதலாமோ அதே மாதிரி இந்த புறத்தடையும் இந்த கலங்களுக்குரிய அகத்தடையை எழுதலாம். அப்படி எழுதுனா இந்த கலத்தினுடைய அகத்தடை ஆறாவும் இந்த கலத்தினுடைய அகத்தடை ஆறாவும் இருக்கு. அப்ப இந்த சமாந்திரமா இருக்கிற இந்த 2 கலத்தாலையும் உருவாகிற விளையுள் மின்கலத்தினுடைய அகத்தடை R/2 வரும். அப்ப அந்த R/2 நம்ம வெளியில எடுத்து எழுதலாம். அப்ப இப்படி நம்ம இந்த 2 கலத்தையும் சமாந்தரமா இருக்கிற இந்த 2 கலத்தையும் தனிக்கலமா மாத்தி இந்த இவ்வளவு சுற்றையும் இப்படி நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இப்ப இதுல பாருங்க, இதுல இப்ப அம்பியர்மானியினுடான மின்னோட்டம் கேட்காங்க. இப்ப நம்ம இந்த கலம் 2 சேர்த்து ஒரு தனிக்கலமா மாத்திட்டோம். இப்ப இந்த சுற்றுக்குள்ள இருக்கிற மொத்த விளையில் மின்னியக்க விசை பாத்தீங்கன்னா இந்த மின்னியக்க விசை இங்கால பக்கம் V வருது, இந்த மின்னியக்க விசை இங்கால பக்கம் V வர்றதால மொத்தமா விளைவுலா இந்த சுற்றில் இருக்கிற மொத்த விளைவில் மின்னியக்க விசை 0 ஆகும். அப்ப மொத்த விளைவில் மின்னியக்க விசை 0 இருக்கிறால இங்க ஓடுற மின்னோட்டம் 0 இருக்கும். அப்ப ஆகவே முதலாவது விட 2010 13வது கேள்வி. பிளாட்டின கம்பியினால் செய்யப்பட்ட ஒரு சுருள் 0 IC 50 தடையை உடையது, 50 ஓம் தடையை உடையது.
உருக்கும் ஈயத்தில் அமிழ்த்தப்படும் போது சுருளின் தடை 115 ஓமிற்கு அதிகரிக்கின்றது. பிளாட்டினத்தின் தடைத்திறனின் வெப்பநிலை குணகம் 4 × 10⁻³ பகை செல்சியஸ் -1 எனின் ஈயத்தின் உருகு நிலை யாதுன்னு இருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, அவங்க தந்தது தடை வெப்பநிலை குணகம் தரல, தடைத்திறண்ட வெப்பநிலை குணகம் தான் தந்திருக்காங்க. அப்ப ஒரு தடைத்திறண்ட வெப்பநிலை குணகம் இருந்தா, இப்ப தடைத்திறன்டா உங்களுக்கு தெரியும் R = ρ L/A. அதுல எல்ன்ற அந்த கம்பீர நீளமும் அதுல குறுக்கோட்டு பிறப்பும் ரோ தடைத்திறனா இருக்கு. அப்ப அவங்க தந்தது தடைக்கான வெப்பநிலை குணகம் தராம தடைத்திறனுக்கான வெப்பநிலை குணம் தான் தந்திருக்காங்க. அப்ப ஒரு தடைத்திறனுக்கான வெப்பநிலை குணகம் வந்தா அந்த ஒரு θ/c அந்த ஒரு தடைத்திறனுக்கான அந்த தடைத்திறண்ட என்னவா வரும், ஒரு θ/c இருக்கிற தடைத்திறன் என்னவா வரும்னு பார்க்கணும்டா ρ0, அதாவது 0/c தடைத்திறன் என்னன்றதையும் பிறகு 1+ அந்த தடைத்திறண்ட வெப்பநிலை குணகத்தையும் போட்டு நம்ம அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையால பெருக்கக்குள்ள அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில இருக்கிற தடைத்திறன் வரும். இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த சமன்பாடை நம்ம ரெண்டு பக்கம் L/A பெருக்கணும்டா, பட் θ/c தடைன்றது θ/c இருக்கிற அதுல தடைத்திறன் தர L/A என்று நம்ம எழுதலாம். இப்ப உங்களுக்கு இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி வரும், அப்படி நம்ம இப்ப ரெண்டு பக்கமும் எழுதலாம். இப்ப இதுல சின்ன ஒரு நம்ம ஒரு புறக்கணிப்பு ஒன்று செய்யணும். என்னன்னு சொல்லிச்சோம்னா, உங்களுக்கு தெரியும், நீங்க ஏற்கனவே கீட்ல படிச்சிருப்பீங்க, வெப்பநிலை கூட கூட இந்த கம்பீர நீளமும் கூடும் பரப்பும் கூடும். அப்ப ஒரு 0/c இருக்கக்குள்ள அந்நேரம் கம்பிக்கு வேற நீளமும் அந்நேரம் கம்பிக்கு வேறொரு குறுக்கோட்டு பரப்பும் இருக்கும். அதே மாதிரி ஒரு θ/c நம்ம வெப்பநிலை அதிகரிச்சதுக்கு பிறகு வர கம்பீர நீளமும் வெப்பநிலை அதிகரிச்சதுக்கு பிறகு வர பரப்பும் வேறுபட்டு இருக்க போகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா, இப்ப அதை நம்ம எப்படி அந்த புறக்கணிப்பை செய்யறோம்டா, இப்ப அந்த வெப்பநிலை அதிகரிச்சதுக்கு பிறகு இந்த பரப்புலையும் இந்த நீளத்திலையும் அதிகரிப்புன்றது, இப்ப மெயினா இந்த நீளத்துக்கு பார்த்தோம்னா நீளத்துக்கான நீள விரிவு குணம் ஆல்பாவாலையும் பரப்புல ஏற்படுற விரிவு பரப்புக்கான விரிவு குணமும் பீட்டாவாலையும் தான் தீர்மானிக்கப்படும். இந்த ஆல்பா பீட்டாட பெருமானம் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம காண போற தடைத்திறன் அந்த வெப்பநிலை குணகத்தையும் விட மிகச்சிறிய அளவுல இருக்கு. அதாவது 100 மடங்கு 1000 மடங்கு அளவுல இது சிறியா இருக்கு. அப்ப இந்த வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இதர அளவு அந்த தடைத்திறண்ட வெப்பநிலை குணத்தோட ஒப்பிடக்குள்ள ஒரு 1000 மடங்கு 100 மடங்கு சிறியா இருக்கிறால நீளத்திலையும் குறுக்கோட்டு பரப்புலையும் வரக்கூடிய அந்த வெப்பநிலை அதிகரிப்புகளை நம்ம புறக்கணிக்கலாம். அப்ப நீளத்திலையும் குறுக்கோட்டுலையும் வரக்கூடிய அந்த வெப்பநிலையால வரக்கூடிய அதிகரிப்பை புறக்கணிக்கலாம். அப்படி நம்ம புறக்கணிச்சதுக்கு பிறகு இந்த சமன்பாடை நம்ம சாதாரணமா வளமை அடுக்கிற மாதிரியே Rθ = R0 + 1 + α θ சொல்லி நம்ம எழுதலாம். இப்ப இதுல பாருங்க, அவங்க Rθ தாராங்க, இந்த இருக்கு அந்த அமிழ்த்தப்பட்ட பிறகு சுருள்ற தடை வெப்பநிலை அதிகரிப்பால 115 ஓமுக்கு வருது. அப்ப அதை நம்ம போடுவோம். பிறகு R0க்கு பதிலாக இங்கே தந்திருக்காங்க 0/c தடை, 0/c தடை 50 ஓம் தந்திருக்காங்க. அப்ப அதையும் கொண்டு அதுல பிரதிடுவீங்க. பிறகு அடுத்தது இப்ப நம்ம அந்த புறக்கணிப்பெல்லாம் செஞ்சால தடைத்திறண்ட வெப்பநிலை குணத்தை கொண்டு போய் நம்ம தடை வெப்பநிலை குணமாகவும் போடலாம். அப்ப 4 × 10⁻³ போட்டு பிரதிட்டு சுருக்குனீங்கன்னு சொல்லிச்சுன்னா θக்கு 325 πc என்று விட வரும். ரெண்டாவது விட பொருத்தமான இருக்கு. 2010 14வது கேள்வி, உருவில் காணப்படும் சுற்று லட்சிய கூறுகளினால் ஆக்கப்பட்டுள்ளது. A ஓர் ஆம்பியர் மானியும் Vx ஒரு வோல்ட் மானியும் ஆகும். மாணவன் ஒருவன் தவறுதலாக ஆம்பியர் மானி ஏஐ ஒரு லட்சிய வோல்ட்டுமானி Vyயினால் பிரதி வைத்தால் Vx Vy ஆகியவற்றின் வாசிப்புகள் முறையே என்று சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இது ஏற்கனவே இருக்கிற லட்சிய கூறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு லட்சிய ஆம்பியர் மானிய நீங்க ஒரு வெறுங்கம்பியா கருதலாம். அதே மாதிரி ஒரு லட்சிய வோல்ட் மானிய அந்த இடத்துல ஒரு முடிவிலி தடையா நீங்க கருதி கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல இங்க ஆம்பியர் மானி இப்ப ஒரு வெறுங்கம்பி மாதிரி இருக்கின்ற எடுத்தோம்டா, இப்ப இங்க Vxy இருக்கிற இடத்துல இந்த இடத்துல முடிவிலி தடையா நம்ம எடுத்தா கம்பி இணைக்கப்படலன்னு எடுக்கலாம். அப்ப அப்படி இருக்கக்குள்ள 200 ஓம் மொத்தமா விலையில் தடை வரும். அப்ப 200 ஓம் 2ஆல பிரிச்சோம்னு சொல்லிச்சுன்னா 0.01 ஆம்பியர் கரண்ட் இதால ஓடிக்கொண்டிருக்கும். இந்த வோல்ட் மானிக்குள்ளால போகாது, இப்படியே போய் இந்த இவ்வளவு கரண்டும் திருப்பி பேட்டரிக்குள்ள இருக்கும். இப்ப அந்த மாணவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த ஆம்பியர் மானி இருக்கிற இடத்துல கொண்டு Vyயால அந்த வோல்ட் மானியா மாத்திருக்கான். அப்ப இப்படி மாற்றினதுக்கு பிறகு இப்ப அந்த Vy வோல்ட் மானியும் ஒரு லட்சிய வோல்ட் மானி என்று சொல்லிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல Vy ஒரு லட்சிய வோல்ட் மானியா இருந்தா இந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு
இணைக்கப்படாத ஒரு கம்பி இருக்கிற மாதிரி எடுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு இணைக்கப்படாத ஒரு கம்பி இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த கேள்வியை இப்ப நம்ம செய்யறதுக்கு நம்ம இந்த இடத்துல 0 வோல்ட் இருக்குன்னு எடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா, இந்த இடத்துல 0 வோல்ட் இருந்தா உங்களுக்கு தெரியும் ஒரு பெட்ரிக்கு பிளஸ் நோக்கி நம்ம போகல அழுத்த ஒருவாடு வந்து கூடும். அப்ப அதனால இங்க வந்து 2 வோல்ட்ன்ற அழுத்தம் வந்து இருக்கு. அப்ப இந்த 100 ஓம் கம்பிகளால வந்து கரண்ட் ஓடாது. ஏனென்றா இப்ப இந்த விவை வோல்ட் மானியை வச்சதுக்கு பிறகு இப்ப இந்த கம்பி வந்து இணைக்கப்படாத மாதிரி. அப்ப அதால இந்த சுற்றுக்குள்ள ஒரு இடத்துலயும் கரண்ட் வந்து போகாது. அப்போ ஒரு தடைக்கு குறுக்கே கரண்ட் வந்து ஓடலன்னு சொல்லிச்சுன்னா அங்க வந்து V7IR படி அழுத்த ஒருவாடு வந்து 0. அப்ப இங்க 2 வோல்ட் அழுத்தம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் இங்கேயும் வந்து 2 வோல்ட் அழுத்தம் வந்து இருந்திருக்கும். அப்பதான் கரண்ட் வந்து ஓடி இருக்காரு. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 0 வோல்ட் இருக்குண்டா இங்கேயும் 0 வோல்ட் இருக்கும். ஏன்னா இங்க ஒரு தடையும் இல்லை, கரண்ட் மோடல்ல. அதே மாதிரி இங்கேயும் 0 வோல்ட் அழுத்தம் வந்து வரும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு தடை இருக்கு, ஆனா கரண்ட் ஓடாதால இது குறுக்கே இருக்கிற அழுத்த ஒருவாடு 0 இருக்கும். அப்ப இங்க 0 வோல்ட் அழுத்தம் இருந்தா கட்டாயம் இங்கேயும் 0 வோல்ட் அழுத்தம் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு வோல்ட் மானின்றது 2 புள்ளிகளுக்கு இடையில இருக்கிற அழுத்த வித்தியாசத்தை தான் அந்த வோல்ட் மானி வந்து வாசிக்கும். அப்ப இந்த விஎக்ஸ் வோல்ட் மானியம் வந்து பார்த்தோம்னா இந்த புள்ளிக்கும் இடையில இருக்கிற அழுத்த ஒருவாடு வாசிக்கும். அப்ப இந்த புள்ளிக்கும் இடையில வந்து இங்க 2 வோல்ட் அழுத்தமும் இங்க 0 வோல்ட் அழுத்தமும் இருக்கிறால இது 2 வோல்ட் அழுத்த வேறுபாடையும், இந்த விஒய் வோல்ட் மானி வந்து இங்க 2 வோல்ட் இந்த புள்ளியில் அழுத்தமும் இந்த புள்ளியில் அழுத்தம் 0 வோல்ட்டும் வாரதால இந்த விஒய் வோல்ட் மானி 2 வோல்ட்டையும் வாசிக்கும். ஆகவே 2 வோல்ட் வாசிக்கும். அப்ப 5வது விட பொருத்தமான விடையா 2010 15வது கேள்வி. கருத்தாக்கம் நீங்க ஒரு கருத்தாக்கம் ஒன்று தந்திருக்காங்க. இதுல ஏயினால் குறிப்பிடப்படும் துணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு துணிக்கு இங்க ஒரு கருத்தாக்க சமன்பாட்டுல வந்து மேலுக்கு காட்டப்பட்டிருக்கிற திணிவண்ணையும் கீழுக்கு காட்டப்பட்டிருக்கிற அந்த சட்டன்றை வந்து அணுவண்ணையும் வந்து குறிக்கும். அப்ப இங்கால மேலுக்கு அந்த கூட்டி வர பெருமானமும் கீழே வந்து அணுவன்களை கூட்டி வர பெருமானமும் வந்து இந்த சமன்பாட்டுக்கு வந்து வலப்பக்கம் இடப்பக்கம் வந்து சமனா இருக்கும். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கால பக்கம் நம்ம இப்ப இந்த சமன்பாட்டுல இடப்புறம் வந்து கூட்டக்குள்ள திணிவன் வந்து A+7 என்று வருது. அதே மாதிரி அணுவன் வந்து Z+3 என்று வருது. இப்ப இந்த Y என்ற அந்த துணிக்கைக்கு A+6 வந்து வந்துட்டு, ஆனா இன்னும் +1 வரணும். அப்ப அந்த +1 கட்டாயம் அந்த A என்ற துணிக்கை வந்து திணிவன்னா கொண்டிருக்கும். அதே மாதிரி இங்கால வந்து Z+3 இருக்கு மொத்த அணுவண்ட கூட்டித்தொகை. ஆனா இந்த Y என்ற துணிக்கைக்கு Z+2 தான் வந்துருக்கு. அப்ப இன்னொரு +1 வேணும். அந்த +1ஐயும் அந்த A என்ற துணிக்கை வந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த A என்ற துணிக்கை +1 என்ற அணுவண்ணையும் +1 என்ற திணிவண்ணையும் கொண்டு இருக்குமெண்டா கட்டாயம் அவங்க தந்த விடையலுக்குள்ள அந்த துணிக்கை வந்து ஒரு புரோத்தோனா தான் வந்து இருக்கும். என்னன்னு சொல்லிச்சோன்னா ஆல்பா இருக்குமென்று சொல்லிச்சோன்னா அங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 4 திணிவண்ணும் 2 அணுவண்ணும் வந்து வரும். ஒரு பொசித்ரோன் சொல்லிச்சோன்னா அதை நம்ம பீட்டா மைனஸ்ல பிளஸ் அடுப்போம். அப்ப ஒரே ஒரு +1 மட்டும் வந்திருக்கும், திணிவன் வந்து வந்திருக்காது. அதே மாதிரி இலத்திரன் சொல்லி சொன்னா திணிவன் 0 இருந்திருக்கும், அணுவன் மட்டும் -1 வந்திருக்கும். நியூத்திரன் என்று சொல்லி சொன்னா திணிவன் 1 வந்திருக்கும், அணுவன்னா வந்து 0 வந்து வந்திருக்கும். 2010 16வது கேள்வி. திணிவு எம்மையுடைய ஒரு சிறிய கடத்தும் கோளம் +q ஏற்றத்தை உடையது. இக்கோளமானது நிலைக்குத்தாக கீழ்நோக்கிய திசையில் செறிவு ஈயாக உள்ள ஒரு மின்புலம் ஈர்ப்பு புலத்திற்கு மேலதிகமாக இருக்கும் பிரதேசத்தில் எல் நீளமுள்ள ஒரு காவலி இலையிலிருந்து தொங்கவிடப்பட்டு ஓர் எளிய ஊசல் அலைவு காலம் ஒரு எளிய ஊசல் அலைவாக விடப்படுகின்றது. இவ்வெளிய ஊசலின் சிறிய அலைவுகளின் காலம் TN என்று சொல்லி கேட்காங்க. இப்ப அந்த அலைவு காலத்துக்கான சமன்பாடு இருக்காங்க. இப்ப இதுல வந்து பாருங்க, இங்க அதாவது இப்ப ஒரு சீரான ஒரு மின்புலம் வந்து கீழ் நோக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இது வந்து காவலி இலை என்னும் மேலுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப காவலி இலையா இருந்தால கட்டாயம் அங்க நிக்கிற +q ஏற்றம் ஃபுல்லா அந்த திணிவிலான் வந்து நின்று. அப்ப அந்த திணிவுற பருமனம் அவங்க தந்திருக்காங்க, ஸ்மால் எம் சொல்லி தந்திருக்காங்க. இப்ப இதுல நீங்க ஏற்கனவே சாதாரணமா தெரிஞ்சிருக்கும், வளமையா நம்ம எளிமைசை இயக்கத்துல வந்து ஒரு சாதாரணமா ஒரு எளிய ஊசல்ற அலைவு காலம் வந்து படிச்சிருப்போம் 2πL/g. இங்க G என்ற என்னன்னு சொல்லிச்சோன்னா அலகு திணிவுல தாக்குற விசையத்தான் G என்ற வந்து குறிக்குது. இப்ப இங்க +q என்ற ஏற்றம் ஏற்றப்படாம இருந்திருக்குன்னு சொல்லிச்சோன்னா இதுல Fe என்ற ஒரு மின் விசை ஒன்று கீழ் நோக்கி தாக்கி இருக்காது. அப்ப இங்க வெறுமனே பூமியால வரக்கூடிய ஈர்ப்பு விசை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப திருப்பியும் இந்த அலைவு காலத்துக்கான சமன்பாடு 2πL/g என்று வந்திருக்கு.
ஆனா இங்க ஒரு ஏற்றம் உண்டு, இந்த திணிவுக்கு ஏற்றப்பட்டிருக்கிறாள், அங்க மின்புலமும் இருக்கிறாள், அங்க ஒரு மின் விசை உண்டு, ஈக்யூ என்ற ஒரு மின் விசை உண்டு, கட்டாயம் இந்த ஏற்றத்துல வந்து கீழ் நோக்கி வந்து தாக்குது. ஏன்னா இது இப்போ பிளஸ் ஐட்டம் உங்களுக்கு விளங்குது, இந்த பிளஸ் தள்ளும், அதே மாதிரி இந்த மைனஸ் பிடிச்சிக்கா வரும். அப்ப விளைவுல அந்த எஃப்இ என்ற விசை கீழ் நோக்கி தான் வரணும், மேல் நோக்கி வராது. இப்ப நம்ம இந்த ஜி அண்டு இந்த இடத்துல போடுறது வந்து அலகு திணிவுல தாக்குற விசையை தான் போடுறோம். அப்ப இங்க ஈர்ப்பு புலத்துக்கு மேலதிகமா தானே அந்த எஃப்இ என்ற விசையும் தாக்குது. அப்ப ஈர்ப்பு புலத்தால வர ஜி என்ற அந்த அலகு திணிவுல தாக்குற விசையுமே இங்க இருந்திருக்கு. அதோட சேர்த்து நம்ம இந்த மின் விசையால அலகு திணிவுல இவ்வளவு விசை தாக்குதுன்றதையும் பார்த்து இதோட கூட்டி நம்ம போட வேண்டி வரும். அப்ப இங்க ஈக்யூ என்ற விசை வந்து மொத்தமா அந்த எம் திணிவுலையும் வந்து தாக்குது. அப்ப அலகு திணிவுல தாக்குறதுக்கான்றதுக்கு நம்ம இதை எம்மால வந்து பிரிக்கணும். அப்ப ஈக்யூ பை எம் வரும். அப்ப ஈக்யூ பை எம் என்ற விசை வந்து ஒரு மின் விசை வந்து அலகு திணிவுல வந்து தாக்குது. அப்ப அந்த விசையை நம்ம இந்த ஜியோட கூட்டி எழுத நம்ம சொல்லிச்சோம்னா விட வந்து 5வது விட வந்து வரும். இதே இது 4வது விட வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்றில் மறையேற்றமா இருந்திருந்தா இந்த பிளஸ் இந்த மைனஸை கவரும், இந்த மைனஸ் பிடிச்சு தள்ளுறதால இந்த மின் விசை வந்து மேல் நோக்கி தொழிற்பட்டிருக்கும். அப்ப அதால இந்த எஃப்இ என்ற மின் விசை வந்து மேல் நோக்கி தொழிற்படுறதால இங்க அலகு திணிவுல தாக்குன மொத்த விளைவு விசையில அந்த ஈக்யூ பை எம் என்ற விசை வந்து ஒரு குறைவை வந்து ஏற்படுத்திருக்கு. அப்ப நம்ம இங்க கழிச்சு போடுற மாதிரி வந்து இருக்கும். அப்படி இல்லாட்டி மின்புலத்திர திசையாவது அவங்க மாத்தி வச்சிருந்தா இந்த விட வந்து வந்திருக்கு. 2010 17வது கேள்வி, சீரான அடர்த்தியுள்ள ஏபி எனும் இரு உடுக்கள் சம ஆரைகளை உடையன. உடு பியின் திணிவின் இருமடங்கான திணிவை உடைய உடு ஏ ஆனது உடு பியிலும் பார்க்க 3 மடங்கு விரைவாக கறங்குகின்றது. விகிதம் உடு ஏயின் கோண உந்தம் உடு பியின் கோண உந்தத்துற விகிதம் வந்து இப்ப கேட்காங்க. இப்ப இதுல வந்து பாருங்க அந்த ரெண்டு கோளும் வந்து ஏயும் பியும் சீரான அடர்த்தி உள்ளன்னு சொல்லப்பட்டு. அப்ப சீரான அடர்த்தியுடையா இருந்து சம ஆரையும் உடையா இருக்கிறால சீரான அடர்த்தியா அது இப்ப இருக்கிறால அதுல திணிவு பெரம்பல் அந்த ஒரு அதுல மையத்துக்குள்ளால போற அச்சு பற்றி எல்லா பக்கமும் வந்து சீரா வந்து இருக்கும். அப்ப அப்படி இருக்கக்குலாம் நம்ம சடத்துவ திருப்பத்தை நேரடியா வந்து திணிவுற விகிதமா நம்ம வந்து யோசிக்கலாம். அப்ப இங்க வந்து ரெண்டுக்கும் ஆரை வந்து சமன் தான். அப்ப நம்ம அதை பத்தி கருத தேவையில்லை. அப்ப இங்க வந்து சொல்றாங்க உடு பீண்ட திணிவின்ற 2 மடங்கான திணிவு தான் ஏட திணிவுன்னு சொல்றாங்க. அப்ப பீட திணிவு ஒரு பங்கு எடுத்தா ஏடது 2 பங்கு வரும். அப்ப அடுத்து வந்து உடு ஏ வந்து உடு பியிலையும் பார்க்க 3 மடங்கு விரைவாக கருதுன்னு சொல்லப்பட்டது. அப்ப உடு பீட கோணவங்கத்தை நம்ம ஒரு பங்கா எடுத்தோம்னா உடு ஏட கோணவங்கத்தை 3 மடங்கா நம்ம 3 பங்கா யோசிக்கலாம். அப்படி ஜோதிச்சோம்னு சொல்லிச்சோன்னா கோண உந்தத்துக்கு நம்ம இது ரெண்டையும் நேரடியா பெருக்கி எழுதினோம்னு சொல்லிச்சோன்னா 6 1 வரும். விட வந்து 4வது விட வந்து வரும். 2010 18வது கேள்வி, சதுரசம் 5 மீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தட்டு ஒரு கிடைமேற்பரப்பு மீது நடுவாமல் 12 ரேடியன் செகண்ட் -1 எனும் ஒரு சீரான கோணக்கதியுடன் உருளுகின்றது. தட்டின் சுற்றளவு மீது PQ எனும் இரு புள்ளிகள் இடங்காணப்பட்டுள்ளன. இவ்விரு புள்ளிகளும் உருவில் காணப்படும் தானங்களில் இருக்கும்போது புவி தொடர்பாக அவற்றின் கதிகள் என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்ப இந்த கேள்வி இதை வந்து பாருங்க. இப்ப இங்க வழுக்காம உருளுன்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு பொருள் வந்து வழுக்காம உருளக்குள்ள அந்த பொருள்ற தரையோட தொடர்புல இருக்கிற புள்ளியும் தரை சார்பா ஓய்வுல இருக்கணும். அப்ப அதாவது தரை 0 என்ற வேகத்தோட இருக்கிறதால இப்ப இந்த புள்ளியும் 0 வேகத்தோட இருக்கணும். இது 5 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோட இந்த தரை வந்து இயங்கி கொண்டு இருக்குமா இருந்தா இந்த புள்ளியும் 5 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோட வந்து இயங்கி கொண்டிருக்கும். இப்ப நம்ம இப்ப இந்த பொருளை வந்து எறியக்குள்ள இப்ப இதுற ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த திணிவு மையத்துக்கு B என்ற வேகம் இருக்கின்றா அந்த B என்ற வேகம் இந்த வட்டத்தட்டுல எல்லா பகுதிகளுக்கும் அந்த B என்ற நேர்கோட்டு வேகம் வந்து இருக்கு. அப்ப அந்த V என்ற நேர்கோட்டு வேகத்தோட சேர்த்து இது வந்து இங்கால பக்கமா இப்ப சுழலா இருக்கும்னு சொல்லிச்சுன்னா இந்த வட்டத்தட்டு இங்கால பக்கம் சுழல் என்றால R ஒமேகா என்ற தொடலி வேகமும் இந்த நம்ம ஏற்கனவே காட்டின ஒவ்வொரு புள்ளியிலும் இருக்கும் மையத்தை தவிர. அப்ப இப்படி வரக்குள்ள இந்த தரையோட தொடர்புல இருக்கிற இந்த புள்ளியில அதிர நேர்கோட்டு வேகமும் இதர சுழற்சி காரணமா வார அந்த தொடலி வேகமும் வந்து ரெண்டும் பெருமன்ல சமனா வார நேரத்துல இந்த Q1 புள்ளிற வேகம் வந்து 0 வந்து வரும். அப்ப அப்படி நம்ம ஒவ்வொரு இந்த புள்ளிகளுக்கும் நம்ம விளைவு வேகம் பார்த்து கீறணும்னு சொல்லிச்சோன்னா அந்த விளைவு வேகம் வந்து இந்த தரை சார்பா ஓய்வுல இருக்கிற இந்த Q1 புள்ளியில இருக்கிற இந்த Q1 புள்ளியில இருந்து நம்ம கருதுகிற புள்ளிக்கான செங்குத்து தூரம் இருக்கு தானே, அந்த செங்குத்து தூரத்தை இதுல சுழல்ற கோணவகத்தால பெருக்கிறதுக்கு சமனா இந்த விளைவு வேகம் இருக்கும்.
அதே நேரம் அந்த விளைவுகிற திசையும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த தரை சார்பா ஓய்வுல இருக்கிற அந்த புள்ளியில இருந்து நம்ம செங்குத்து கீர்ணம் சொல்லி சொன்னா அந்த நம்ம விளைவுகம் காண வேண்டிய கேள்வி அந்த புள்ளிக்கு வந்து நம்ம தரை சார்பா ஓய்வுல இருக்கிற புள்ளியோட இணைச்சி ஒரு செங்குத்து வந்து கீர்ணம் சொல்லிச்சுன்னா அந்த செங்குத்து திசையில தான் வந்து அந்த வேகம் வந்து காணப்படும். இப்ப அந்த வகையில இங்க கியூன்ற புள்ளியில வேகம் கட்டாயம் பூஜ்ஜியமா இருக்கு. மீண்டா தரை பூஜ்ஜியமா இருக்கிறாலும் பூஜ்ஜியமா வரணும். அப்ப முதலாவது, ரெண்டாவது, பிறகு நாலாவது விடைகள் வந்து வராது. 3 அல்லது 5வது ஒரு விடை அங்க வரணும். இப்ப பி என்ற புள்ளியில இது வழுக்காம உருள்றதால அது சாதாரணமா இயங்குற அதுல நேர்கோட்டு வேகத்துல 2 மடங்கு பெருமன் இருக்கிற வேகமா இருக்கணும். அப்ப இந்த இந்த கியூன்ற புள்ளிக்கும் அதுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 1 மீட்டர். அந்த 1 மீட்டர் வந்து நம்ம 12 ரேடியன் செகண்ட் -1 பேருக்குன்னா 12 மீட்டர் செகண்ட் -1 5வது விட வந்து வரும். மேலும் இந்த வழுக்காம உருள்றது சம்பந்தப்பட்ட தியரிகளை வந்து நாங்க ஏற்கனவே வீடியோ எடுத்து இந்த யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா இங்க தெரிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்குக்குள்ளால போய் நீங்க அந்த வழுக்காமல் வழுக்கி உருள்ற சம்பந்தமான தியரிகளை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கு. 2010 19வது கேள்வி, எக்ஸ் வழியே எக்ஸமன் 5 தொடக்கம் எக்ஸமன் 5 வரை செல்லும் ஒரு பொருள் பி மீது உணர்த்தப்படும் ஒரு விசை எஃப்பின் மாறல் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. பொருளின் மீது விசையினால் செய்யப்படும் வேலை என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடப்பெயர்ச்சின்றது உதாரணத்துக்கு எக்ஸ் என்ற புள்ளி இந்த புள்ளியில இருந்து அந்த இடப்பெயர்ச்சி அளக்காங்களா இருந்தா ஏற்கனவே ஸ்டார்ட்ல வந்து அந்த பொருள் அந்த அந்த நம்ம இடப்பெயர்ச்சியை அளக்கிறதுக்கு கருதுன அந்த எக்ஸ் என்ற புள்ளியில இருந்து 2 மீட்டர் தூரம் ஏற்கனவே பின்னிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம விசையை கொடுத்து அதுல ஒரு வேலை ஒன்று செஞ்சு இங்க இந்த எக்ஸ் என்ற புள்ளியில இருந்து 2 மீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த பொருளை நம்ம எக்ஸ் என்ற புள்ளியில இருந்து 3 மீட்டர் தூரம் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை விசையை கொடுத்து அந்த பொருளை அசைச்சு கொண்டு போறோம். அப்ப இங்க செய்யப்பட்ட வேலை என்று விசை தர அந்த விசை தாக்குன புள்ளி வந்து விசைற தாக்குன திசை வழியே எவ்வளவு தூரம் அசைதுன்றதான் போடுவோம். அப்ப நம்ம இங்க வந்து இடப்பெயர்ச்சியை அளக்குற புள்ளி வந்து மாறி இருந்தாலும் இந்த விசை தாக்குன திசையில இந்த பொருள் வந்து அசைஞ்சிருக்கிற மொத்த தூரம் வந்து 2ம் 3ம் சேர்த்து வேண்டாம் மொத்தம் 5 மீட்டர் தூரம் வந்து அசைஞ்சிருக்கு. அப்ப அதுல வந்து தாக்குன விளைவு விசை வந்து பாத்தீங்கன்னா 10 நியூட்டன். அப்போ 10 தர 5 50 ஜூல். 4வது விட வந்து 2010 20வது கேள்வி, உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு லொரியின் கிடைத்தள படுக்கையில் திணிவு 50 கிலோகிராமை உடைய ஒரு பெட்டி ஏ வைக்கப்பட்டுள்ளது. பெட்டிக்கும் தளப்படுக்கைக்கும் இடையேயுள்ள நிலையியல் உராய்வு குணகம் 0.8 ஆகும். லொரி ஒரு நேர்கிடை வீதி வழியே ஆர்முடுகின்றது. பெட்டி தளப்படுக்கைக்கு மேலாக வழுக்காமல் இருப்பதற்கு லொரி கொண்டிருக்க வேண்டிய உயர்ந்தபட்ச ஆர்முடுகள் என்னன்னு சொல்லி இந்த கேள்வியில இருக்காங்க. இப்ப இந்த இயக்கம் எப்படி நடக்கும்ன்ற பார்ப்போம். இப்ப லொரி முதலாவது வந்து ஆர்முடுகிறதுக்கு இப்ப அதுக்குள்ள ஒரு இன்ஜின் ஒன்று இருந்திருக்கும். அப்ப அந்த இன்ஜின் வந்து இந்த டயரை வந்து சுழல பண்ணி இந்த டயர் வந்து இந்த தரைக்கு வந்து இங்கால பக்கம் வந்து அந்த தரையை வந்து இங்கால பக்கம் வந்து அமர்த்த அந்த தரை வந்து என்ன சொல்லுச்சுன்னா இந்த டயரை முன்னோக்கி தள்ளுறதுக்கான ஒரு புறவிசையை வந்து பிரிவைக்கும். அப்ப அதால லொரி வந்து ஆர்முடியும். அப்படி லொரி ஆர்முடி போகல இப்ப அந்த பெட்டி அந்த ஏன்ற பெட்டி தான் இப்ப இந்த இருக்கிறது. இப்ப அந்த கிடைத்தளமும் இப்ப லொரி ஆர்முடுகிற ஆர்முடுக போகுது. இப்ப ஆர்முடுகிற அந்த நேரம் இப்ப இந்த பெட்டி என்ன பண்ணா இந்த லொரியில ஆர்முடுக விடாம தடுக்கிறதுக்காக அந்த பெட்டி லொரியை தடுக்கிறதுக்கு இங்கால ஒரு உராய் விசை வந்து கொடுக்கும். அப்ப அந்த உராய் விசை மேக்சிமம் கொடுக்கக்கூடியது எப்பன்னு சொல்லி சொன்னா எஃப்எல்லாம் அதால மேக்சிமமா கொடுக்கக்கூடிய உராய் விசை. என்னதான் எல்லை உராய் விசை. அந்த எல்லை உராய் விசை குறிப்பிட்ட அளவு வரைக்கும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோகிராம் இருந்தா 500 நியூட்டன் வரும். அப்ப அதை நம்ம சுருக்கணும்னு சொல்லி சொன்னா 500 50 400 வரும். அப்ப 400 நியூட்டன் தான் மேக்சிமம் வந்து இதால இந்த அந்த லொரியில இயக்கத்தை தடுக்கிறதுக்கு இந்த பெட்டியால இங்கால பக்கம் கொடுக்கக்கூடிய விசையும் 400 நியூட்டன். அதே மாதிரி இந்த இப்ப எப்படி பெட்டி வந்து அந்த லொரியில இயக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு இங்கால பக்கம் விசை கொடுக்குமோ அதே மாதிரி அந்த லொரியில கிடைத்தளவும் என்ன அந்த பெட்டியை அதோட வர வைக்கிறதுக்காக இங்கால பக்கம் ஒரு விசையை வந்து கொடுக்கும். அப்ப அந்த விசையும் அது மேக்சிமமா கொடுக்கக்கூடிய விசையும் 400 நியூட்டன்.
அப்ப அந்த 400 நியூட்டனை 400 நியூட்டன் விசையால இந்த பெட்டியால வந்து எவ்வளவு ஆர்மூடுகளோட இயங்கியலுமோ அந்த ஆர்மூடுகளோட லொரி இயங்கக்குள்ள மட்டும்தான் இந்த பெட்டி அந்த தளப்படுக்கையில வழுக்காம வந்து இருக்கு. அப்ப அதை விட கூடுன ஆர்முடுகளோட அந்த லொரி வந்து இயங்கக்குள்ள இந்த பெட்டியும் அதை விட கூடுன ஆர்முடுகளோட இயங்கணும். அப்ப அதை விட கூடுன ஆர்முடுகளோட இயங்கணும்னா அதுக்கு இந்த கொடுக்க வேண்டிய அந்த எஃப்எல் அந்த எல்லை உராய்வு செய்ய கூடுன விசை வந்து தேவை. அப்ப அந்த கூடுன விசை இந்த தரையால வழங்கியலாது தானே. அப்ப இதால வழங்கக்கூடிய மேக்சிமம் விசையை அது வழங்கிட்டு அப்ப அதால இனி என்னையும்டா அந்த தளப்படுக்கை அப்படி இதை விட்டு நகர இந்த பெட்டி வந்து வெளி நோக்கி போகும். அப்ப இதான் இப்ப இங்க நடக்க போற விஷயம். இப்ப இது வந்து நம்ம பூமியில இருந்து பூமி சார்பா தான் பார்த்திருக்கோம். அதாவது சடத்துவ மாற்றேட்டு சட்டம், பூமியை நம்ம ஓய்வா எடுத்து அதை சடத்துவ மாற்றேட்டு சட்டமா வச்சுதான் இப்ப இந்த விளக்கத்தை வந்து பார்த்திருக்கோம். இப்ப அதுபடி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய மேக்சிமம் உராய்வு வந்து எல்லை உராய்வு. அப்ப அந்த எஃப்எல் வந்து மியூஎஸ் இன்டு எம்ஜி என்று எழுதும். அப்ப இங்க வரக்கூடிய இந்த பெட்டியில தாக்கக்கூடிய ஆர்முகள் எம் இன்டு ஏஎம் என்று வரும். அப்ப இங்க எம்மும் போயிடும். அவங்க தெளிவு தந்துருக்காங்க, ஆனா தேவையில்லை. அப்ப எம்மும் போனா மியூஎஸ் தர ஜி 8/10 தர 10 போட்டீங்கன்னா 8 மீட்டர்ஸ் செகண்ட் -2 ஆர்முடுகள் என்று வரும். அதான் இதுல தொலைப்படுற மேக்சிமம் ஆர்முடுகளா இருக்கு. இப்ப இது வந்து நம்ம ஒரு பூமியில இருந்து சடத்துவ மாற்றீட்டு சட்டத்தை வச்சுக்கணும் பாத்துக்கு. ஆனா இந்த லொரிட ஃப்ரேம்ல இருந்து நம்ம ஜோதிச்சு பார்த்தோம்னா இப்ப லொரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்முடி கொண்டிருக்கு. அப்ப இந்த லொரி ஆர்முடி கொண்டிருக்கு தானே. அப்ப இந்த சடத்துவம் அற்ற மாற்றீட்டு சட்டத்தை நம்ம சடத்துவமான ஒரு மாற்றீட்டு சட்டமா மாத்தணும்டா முதல்ல வந்து லொரியை வந்து நம்ம ஓய்வு கொண்டு வரும். அப்ப இந்த லொரி சார்பா லொரியை ஓய்வு கொண்டு வரதுக்கு இங்கால பக்கம் நம்ம என்னையும் அதே ஏ என்ற ஆர்முடுகளை கொடுக்கும். அதே ஏ என்ற ஆர்முடுகளும் இந்த பெட்டிக்கும் இங்கால பக்கம் வேறும் பண்ண மாதிரி யோசிக்கலாம். அப்ப அந்த இங்கால பக்கம் ஏ என்ற ஆர்முடுகளால எம்ஏ என்ற ஒரு போலி விசை இந்த ஆர்முடுகிற லொரி என்ற மாற்றீட்டு சட்டம் சார்பா நம்ம தாக்குறதா நம்ம கருதிக்கலாம். அப்ப அங்க இருந்து நம்ம விளக்கக்குள்ள இப்ப இந்த ஆறும் எம்ஜியும் ஒன்று கொண்டு எதிராக இருக்கும், அது நிலைக்குத்து விசையில இருக்கும், அதை இது சாப்படுத்திருக்கும். பிறகு இங்க தாக்குன இந்த உராய் அதாவது இந்த கிடைத்தளத்தால இந்த பெட்டிக்கு கொடுக்கப்பட்ட இந்த எஃப்எல் என்ற உராய் விசைய இந்த லொரிட ஆர்முடுக மாற்றீட்டு சட்டம் சார்பா பார்க்கக்குள்ள இந்த எம்ஏ என்ற அந்த கற்பனை போலி விசை வந்து அதை சமப்படுத்தி கொண்டிருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்ப நம்ம இந்த ஆர்முடுகளை கூட்டி கொண்டு போக இந்த கற்பனை போலி விசையும் இங்கால தாக்குற இந்த எம்ஏயும் அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப அது அதிகரிச்சு மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் அதிகரிக்கலாம், அதுல எல்லை உராய் விசை வரைக்கும் தான் அதிகரிக்கலாம். அப்ப அதை தாண்டி அதை அதிகரிக்கக்குள்ள இதால இனி இந்த எம்ஏ விசையை சமப்படுத்துறதுக்கு இந்த எஃப்எல் என்ற உராய் விசையை வழங்கலாம் போகும். அப்ப அதால இந்த போலி விசை சார்பா நம்ம யோசிக்கக்குள்ள லொரிட ஆர்முடு மாற்றீட்டு சட்டத்துல இருந்து பார்த்தா இந்த பெட்டி வந்து பின்னோக்கி தூக்கி வீசி எறியப்படுற மாதிரி வரும்.